அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தீது நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்று இருந்தேன். என்னளவில் சூது நினைப்பாய் எனில் யாருக்கு சொல்வேன், யாரை துணை கொள்வேன், ஏது நினைப்பேன், ஐயோ நான் பாவி உடம்பேன் எடுத்தேனே. இதுதான் இந்த 8வது பாடல். இதுக்கு விளக்கம்: தீமைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பாவிகளுக்கும் நீ கருணை செய்பவன் என அறிந்து சண்டை சச்சரவு வீண்வாதம் செய்யும் மனத்தை உடைய நான் மகிழ்வுற்றிருந்தேன். ஆனால் எனக்கு நீ கருணை செய்யாமல் சூழ்ச்சி செய்ய நினைப்பாயானால் நான் யாரிடம் செல்வேன், யாரை துணை கொள்வேன், எதனை நினைப்பேன், ஐயோ பாவியாகிய நான் ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் தனது மனக்குமுறலை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. சரி, இதுக்கு விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்? இந்த பாடல் வரிகள் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது பலவிதமான கொடுமைகள் செய்யக்கூடிய அந்த பாவிகளுக்கு கூட நீ அருள் செய்கிற, ஆனால் எனக்கு நீ அருள் செய்ய மாட்டேங்கிற. இதுக்கு நான் எங்கே போவேன், எதுவும் யாரை துணை கொள்வேன், ஏது நினைப்பேன், ஐயோ நான் பாவி உடம்பேன் எடுத்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ஐயோ நான் பாவி உடம்பேன் எடுத்தேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரே ஒரு பாடல், எதனால் இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறாங்க. அதாவது நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன், நாய் உடம்பை உயர்த்தான் வையேன், மடித்திடுவேன் மடித்தார் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்புருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரம்சுடரே. பாருங்கள் இந்த பாடல் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன், நாய் உடம்பை உயர்த்தான் வையேன், மடித்திடுவேன் மடித்தார் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்புருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரம்சுடரே. பார்த்தீங்களா? அதாவது உன்னை உனது அருளை பெறுவதற்கு நான் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறேன். அப்போ அப்படி இருந்தும் இந்த நாய் உடம்பை சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் காரணம் அப்படின்னா, நான் செய்த பாவங்கள்னால அடுத்து வரக்கூடிய பிறப்பு என்ன மாதிரி பிறப்பு இருக்க போதோ அதை நினச்சி பயந்து இந்த உடம்பை சுமந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது அருள் நெறி அப்படின்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் நாம் செய்யும் பாவங்கள்னால நம்மளுக்கு என்னென்ன பிறவிகள்லாம் கிடைக்கும், எந்த மாதிரி பிறவிகள் கிடைக்கும், மனத்தால் செய்யும் பாவம், வாக்கினால் செய்யக்கூடிய பாவம், இந்த தேகத்தினால் செய்யக்கூடிய பாவங்கள்னு சொல்லி மொத்தம் 12 விதமான பாவங்கள் சொன்னாங்க. அந்த பாவங்களை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த பாவங்களை நம்ம எந்த நிவர்த்திகளும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னோம்னா அடுத்த பிறவியில் நம்மளுக்கு எந்த மாதிரி தேகம் கிடைக்கும், மனத்தினால் செய்யக்கூடிய பாவத்துக்கு என்ன தேகம், வாக்கினால் செய்யக்கூடிய பாவத்துக்கு என்ன தேகம், தேகத்தினால் செய்யக்கூடிய பாவத்திற்கு என்ன தேகம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது உனது அருளை பெறாமல் இந்த நாய் உடம்பை சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் காரணம் என்னென்னா, இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அடுத்த பிறவி எனக்கு என்ன பிறவி வரப்போதோ
அப்படின்னு பயந்து போய் சாகாமல் அப்படியே திணறி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாமா. வேறு வழி இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாவங்கள் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம எதுவுமே செய்யாமல் இந்த நன்னெறியில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மரணத்தை கண்டு பயமே வராது. அவர் தான் சொல்கிறாருல, மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இதில் எதுவுமே அண்டாதுன்னு தான் பல இடங்களில் சொல்கிறாங்க. அப்போ இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கும் போது நம்மளுக்கு இந்த அவஸ்தைகள் எதுவுமே கிடையாது. மரணம், பிணி, துன்பம், பயம் எதுவுமே இருக்காது. ஆனால் அதில் பயணிக்காமல் நம்ம அதாவது மனம் போன போக்கில் அப்படியே வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் நம்மளை ஐயோ இவ்வளோ பாவங்கள் செஞ்சு வச்சுருக்கோமே, அடுத்த பிறவி நம்ம என்னவா பிறக்க போகிறோம்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த நாய் உடம்பை சுமந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல்லையும் சொல்கிறாங்க பாருங்கள், ஐயோ நான் பாவி உடம்பேன் எடுத்தேனே அப்படின்றாங்க. அதாவது இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கேனே, நான் என்ன யார் எனக்கு இதிலிருந்து ஒரு நிவர்த்தி செய்து எனக்கு அருளை அடையக்கூடிய வழியை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க பாருங்கள், யாருக்கு சொல்வேன், யாரை துணை கொள்வேன், ஏது நினைப்பேன், ஐயோ நான் பாவி உடம்பேன் எடுத்தேனே அப்படின்றாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன, இந்த இதிலிருந்து எப்படி இந்த பாவ செயல்களிலிருந்து எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ளலாம், யாருக்கு சொல்வேன், யாரை துணை கொள்வேன் அப்படின்றாங்கல்ல. யாரை துணை கொள்ளணும்னா நாம் வள்ளல் பெருமான் பொற்பாதங்களை தான் பணியணும். அவரிடம் வேண்டி சரணாகதி அடைகிறத தவிர வேறு வழியே இல்லை. இது ஒன்று தான். ஏன்னா தீது நினைக்கும் பாவிகளுக்கும் அருள் செய்தாய், எனக்கு நீ அருள் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வள்ளல் பெருமானுடைய பொற்பாதங்களில் தான் பிடிக்கணும். ஏன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ண முடியும், வேறு யாருனாலையும் முடியாது. அப்போ அதுக்கு அவரே சிற்சபை விளக்கம் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா அருமையாக பாடியிருக்காங்க பாருங்களேன். சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவொணாதெனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே சத்திய சபை தனிப்பெரும்பதியே. அதாவது சோறு, இந்த நான் போட்டிருக்க உடை, அப்புறம் சுகம், எனக்கு நான் பெற வேண்டிய சுகங்கள் எதுனாலும் நான் உன்னிடம் தான் கேட்டு பெற முடியும். வேறு யார் எனக்கு கொடுப்பாங்க? அதான் அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவொணாதெனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன். இதெல்லாம் சொன்ன அந்த பெரியவர்களுடைய அவங்க தான் இந்த கடவுளை அடைந்து தான் நாம் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். அது உணவாகட்டும், உடையாகட்டும், மற்ற சுகங்களாகட்டும், அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த இறைவன் தான் என்று அந்த பெரியவர்கள் சொன்ன அதை நான் என்ன சொல்கிறார், மேவொணாதெனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறைப்பு அறியேன் சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே. உன்னை வேண்டுனா எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெரியவர்கள் சொன்ன உரையை ஏற்று உன்கிட்ட வந்திருக்கிறேன். எனக்கு அருள் செய்து என்னை மேல்நிலைக்கு ஏற்றிச் செல்வாயாக அப்படின்னு தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்படியே சொன்னவங்க, எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் இடுக்கு உண்டைய நின் இன்னருள் விரும்பி வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் அஞ்சல் என்று என்னை ஆட்கொள்ளல் வேண்டும் அப்ப நின்னலால் அருகிலேன் ஒன்றும் தஞ்சம் என்றவர்க்கு அருள் வடல் அரசே சத்திய சபை தனிப்பெரும்பதியே. பாருங்கள், இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. நான் பலவிதமான துயர்கள்லையும் துன்பங்கள்லையும் உழன்று கொண்டிருக்கிறேன். உன்னையே நம்பி தான் அங்கே வர்றேன். அதாவது வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உனது மனக்குறிப்பு அறியேன் அஞ்சல் என்று என்னை பயப்படாத அப்படின்னு சொல்லி என்னை ஆட்கொள்ளல் வேண்டும். உனது அருளை தவிர அப்போ நின்னலால் அருகிலேன் ஒன்றும், உன்னையே தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. உன்னையே தஞ்சம் என்று உன் பொற்பாதங்களை பணிகிறேன், எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்த பாடல்,
சூழ்விலாது உழல் மனத்தினால் சுழலும் துட்டனேன் அருட்சுகம் பெறும்பதி நின் வாழ்வு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் ஊழ்விடாமையில் அரைக்கணம் எனினும் உன்னை விடாமல் உன்னை அயல் ஒன்றும் உற்றறியேன் தாழ்விலாத சீர் தருவடல் அரசே சத்திய சபை தனிப்பெரும்பதியே. இங்கே என்ன சொல்கிறாங்க? சூழ்விலாது உழல் மனத்தினால் சுழலும் துட்டனேன் அருட்சுகம் பெரும்பதி நின் வாழ்வு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன். அதாவது சூழ்ச்சி கொண்ட மனத்தினால உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்பன் உனது சுகத்தை, அதாவது உனது அருட்சுக பெரும்பதி நின் வாழ்வு வேண்டி வந்தினேன், உனது அருளை பெற வேண்டி இப்போ வந்து உன்கிட்ட நிற்கிறேன். என்ன சொல்கிறாங்க ஒரு அடுத்த வழி? ஊழ்விடாமையில் அரைக்கணம் எனினும் உன்னை விட்டு அயல் ஒன்றும் உற்றறியேன் தாழ்விலாத சீர் தருவடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே. எனக்கு வந்து நீ உனது அருளை கொடுத்து என்னை மேலேற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாகவே இந்த பாடல்கள் எல்லாமே சரணாகதி தான் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது, உனது அருள் ஒன்று தான் எனக்கு எல்லாமே, நீ உனது அருளை கொடுத்துரு, எனக்கு வேறு உன்னையை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது, என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாது, நீ தான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சரணாகதி தான் இந்த பாடல்கள் முன்னாடி சொல்கிறாங்க. இன்னொரு பாடலுக்குள்ள அதாவது செய்வகை ஒன்றறியாத சிறியேன் இந்த சிற்றுலக வாழ்க்கையிடை சிக்கி அந்தோ பொய்வகையே புரிகின்றேன் புண்ணியாம் நின் பொன்னடியை போற்றிலேன் புனிதனே நான் ஒய்வகை எவ்வகை யாது செய்வேன் நீயே உறுதுணை என்று இருக்கின்றேன் உணர்விலேனை பொய்வகையில் செலுத்த நினைத்திடுதேயோ சொல்வேந்தே என் உயிர் துணையாய் விளங்கும் கோவே அப்படின்னு சொல்லி இங்கேயும் என்ன செய்யணும்னே தெரியாமல் இந்த சிற்றுலக வாழ்க்கையிலேயே நான் உழன்று கொண்டிருக்கிறேன். அதாவது என்ன செய்யணும் என்னன்னு புரியலை எனக்கு. புண்ணியா உன் பொன்னடியை போற்றிலேன் புனிதனே நான் உய்வகை யாது என் செய்வேன் நீயே உறுதுணை என்று இருக்கின்றேன் உணர்விலேனை மெய்வகையில் செலுத்தி நினைத்திடுதையோ சொல்வேந்தே என் உயிர் துணையாய் விளங்கும் கோவே அப்படின்றாங்க. இப்படி சொன்னவங்க இன்னும் கூட அழகாக இந்த பாடலில், அதாவது அற்புதமான பாடல், நாம் எல்லாம் இந்த கடவுளுடைய அருளை பூரணமாக பெற்றுக்கொள்ளணும்னா வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்த ஒரு 5 பாடலில் சொல்லியிருக்கிறாங்க, அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டோட்டல் சரணாகதி இது வந்து எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணும். இது வரும்போது நம்மளுக்கு வந்து அகங்காரம், இந்த ஆணவம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே போயிடும். ஆணவம்லாம் போய் அந்த நம்மளை வந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க, தன்னை மதியாது இருத்தல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இங்கே பேஸாக அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்லுவாங்க. தன்னை மதியாது இருத்தல் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணிவு வரணும். பணிவு வந்தால் தான் கடவுள் எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து என்னால் எல்லாம் முடியுன்ற ஆணவம்லாம் வந்துச்சுன்னா நம்ம மேலேயே ஏற முடியாது. எப்பயுமே வந்து தன்னை மதியாது இருக்கணும், அந்த சாந்த குணங்களை வர வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ஜீவகாருண்யத்தில் வந்து முழுமையாக ஈடுபடுத்தி அதுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒருமைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒருமை வந்து ரொம்ப முக்கியம். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி அந்த இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் நம்ம எப்பயுமே இருந்து பழகணும். எல்லா உயிரையும் போன பதிவில் கூட பார்த்தோம், ஆன்ம ஒழுக்கத்தில், அதாவது யாவும் தாமாய் நிற்றல்ன்றாங்க பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப அருமையான அந்த வார்த்தை, அதாவது எந்தவித பேதமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை. அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். மற்றவர்கள் தீங்கு செய்தாலும் அந்த திரும்பவும் அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை பாருங்கள். ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் தீங்கு செய்கிறாங்கன்னா அந்த தீங்கு செய்கிறவங்களும் வேற யாரும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அந்த பேதம் இருந்தால் தான் நம்ம பிரித்து பார்ப்போம். தீங்கு செய்கிறவங்க, நன்மை செய்கிறவங்க, அதாவது இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, இது எல்லாமே பேதங்கள். பேதமற்ற நிலையில் இருக்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். நம்ம அந்த நிலையில் இருந்தோம்னா தான் நாம் சுத்த சன்மார்க்கனே அர்த்தம்.
அது இல்லாமல் பேதம் இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் அவங்க அந்த ஒவ்வொரு ஒழுக்கத்துலையும் வரும்போது ஆன்ம ஒழுக்கம் வரும்போது எப்படி வருது பார்த்தீங்களா? யாவும் தாமாய் நிற்றல்னா அந்த எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த கடவுள் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவுக்குள்ள அந்த ஒளியாக இருக்கிறது வந்து கடவுள் தான். எல்லா உயிர்களுக்குள்ளையும் எனக்குள்ளேயும் இருக்கிறது அவர் தான். எதிர்பட்ட ஜீவர்கள் எதாக இருந்தாலும் சரி, எறும்பு முதல் யானை வரை எல்லாம் மனிதர்கள், அதாவது ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த இறைவன் தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு தான் நம்ம வந்து அந்த வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறணும். அந்த நிலைக்கு தான் வர சொல்கிறாங்க. அப்படி வர தான் நம்மளுக்கு வந்து அந்த அருள், அந்த கடவுளுடைய அருள் வந்து நம்ம அப்போ தான் பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கேயும் பாருங்களேன், இந்த சரணாகதிக்கு நான் சொன்னது இந்த 5 பாடல்களும் மிக அருமையான பாடல்கள். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் பதியே, நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டிவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியனால் ஆவது என்னே. பாருங்கள், நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. இப்படி தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறையை வச்சுக்கிறணும். அதாவது நீ கொடுத்தா சாப்பிட்றேன், நீ எதை செய்ய சொல்கிறேன்னா நான் செய்கிறேன், நீ தூங்குன்னு சொன்னால் தூங்குறேன், நீ இந்த செயலை செய்யினா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிறியவனால் ஆகக்கூடிய செயல் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர். அதாவது யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரத்தை உன்னிடமே ஒப்பு கொடுத்து விட்டேன், உனது அருட்சுதந்திரம் என் மேலே செலுத்தி என்னை வழி நடத்துன்னு அந்த சத்திய விண்ணப்பம் கடைசி விண்ணப்பத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் வருது. அப்புறம் அடுத்த பாடல் பாருங்கள். புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன், உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடல் எனையே. அருமையாக சொல்கிறாங்க. புண்படா உடம்பும் புண்படா உடம்பும் புரைபடா மனமும். இந்த புரைபடா மனம்ன்றது பார்த்திங்கன்னா அகங்காரம், மோகம். அதாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மோகம். அகங்காரம் உங்களுக்கு தெரியும், ஆணவம் அகங்காரம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான். இதெல்லாம் இல்லாத மனம், அகங்காரம் மோகம் இல்லாத மனமும். புண்படா உடம்பும்னா அழியாத இந்த தேகம், இந்த அழியக்கூடிய தேகத்தை அழியாத தேகமாக செய்யணும், அதுதான் சொல்கிறாங்க. புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும். வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ஒழுக்கங்களை 4 விதமான ஒழுக்கங்கள்: இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதை வந்து பொய்படா ஒழுக்கத்தில் இருக்கணும். அதில் பொய்யா பழகக்கூடாது. பொய்படாத ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன். பாருங்க, அந்த மாதிரி இறைவனை கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேனாமா. உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. இங்கே பாருங்கள், நண்பனேன்னு கொண்டு வந்துட்டாங்க, ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமையை கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், நண்பனை ஆக்கிடுறாங்க. நீ வேறு நான் வேறு, அதாவது உறவாக்கிக்கிறணும். இறைவனை நாம் உறவாகி அவரோட ஒன்றா ஆயிடணும். அவர் வேறு நாம் வேறுன்னு இல்லாமல் உறவு. அதான் பாருங்கள், எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. உனையத்தான் நம்புகிறேன், வேறு யாரையும் நம்பலை. உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு பாடல் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய பாடல். எந்தவித கஷ்டங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த பாடல்கள்லாம் சொல்லி பாருங்கள், கடவுளுடைய அருள் அப்பயே கிடச்சிரும், எந்த பயமும் தேவையில்லை. அடுத்து பாருங்கள். ஊன் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை நான் பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான்பெரு பொருளும் வாழ்வும் நற்துணையும் மக்களும் மனைவியும் உறவும்
நான் பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தாய், தந்தை, மகன், பிள்ளை, குரு எல்லாம் நீ அப்படின்னு சொல்லி நம்பிட்டேன். எனது உணர்ச்சி நான் வச்சிருக்கேன். நான் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெறும் தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெறும் தெய்வமும் தவமும் பொருளும் வாழ்வும் நல் துணையும் மனைவியும் உறவும் நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே. அப்புறம் எல்லாம் அவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர். இந்த மாதிரி இது ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பாடல்களும் இப்படி தான் பாடியிருக்காங்க. இந்த பாடல் என்னன்னு பாருங்கள். ஓடினேன் பெரும் பேராசையில் உலகில் ஊர்தோறும் உண்டியே உடையே தேடினேன் காமச்சேற்றிலே விழுந்து தேங்கினேன் மயங்கினேன் திகைத்து வாடினேன் சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் வஞ்சமே பொருளென மதித்து நாடினேன் எனினும் பாடினேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. பாருங்க, அதாவது பொருளாசை புகழாசை இதுக்காக ஓடி எங்கெங்கேயோ போய் மயங்கி சுற்றி கிடந்தேன். வஞ்சமே மதித்து, அதாவது வாடினேன் சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் வஞ்சமே பொருளென மதித்து நாடினேன் எனினும் பாடினேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. பாருங்கள், எந்த வேலைகள் செஞ்சாலும் நான் உன்னையே பாடினேன், உனது அருளை வேண்டி உன்னையே பாடினேன், உன்னையே நம்பினேன், என்னை கைவிடாத அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் சரணாகதி சொன்னவங்க. அடுத்த பாடல். அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன் அடிக்கடி பொய்களே புனைந்தே எடுத்தெடுத்து உரைத்தேன் எனக்கு எதிர் இலை என இகழ்ந்தனன் அகங்கரித்து இருந்தேன் கொடுத்தவர் தமையே மிக உபசரித்தேன் கொடாதவர் தமை இகழ்ந்து உரைத்தேன் நடுதயவறியேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. அவர் நம்மளிடம் உள்ள அந்த குறைகளை எல்லாம் அங்கே சொல்லி, இத்தனை விதமான குறைகளை உடைய நான் உன்னையத்தான் நம்பினேன், இத்தனை குறைகள் என்னிடம் இருந்தாலுமே உன்னே நம்பினேன், என்னை கைவிட்டுறாத அப்படின்றாங்க. எத்தனை விதமான குறைகளை சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன் அடிக்கடி பொய்களே புனைந்தே எடுத்தெடுத்து உரைத்தேன் எனக்கு எதிர் இலை என்று இகழ்ந்தனன் அகங்கரித்து இருந்தேன் கொடுத்தவர் தமையே உபசரித்தேன் கொடாதவர் தமை இகழ்ந்து உரைத்தேன் நடுதயவறியேன். நீதி இங்கிட்ட, அதாவது நீதி சுத்தமாக கிடையாது. நான் எனக்கு எது சரியோ அதுதான் சரி, மற்றவங்க அது சரின்னு தெரிஞ்சாலுமே அதை வாதம் பண்ணி நான் செஞ்சது தான் சரி அப்படின்ற அந்த போக்கு. அறியேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. அப்போ இவ்வளோ பாடல்கள்லையும் வள்ளல் பெருமான் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நான் எல்லாமே குற்றங்கள் செய்யக்கூடியவன் தான். இங்கே சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தான் அங்கே சொல்கிறாங்க. தீது நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை எனத் தெரிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்று இருந்தேன் என்னளவில் சூது நினைப்பாய் எனில் யாருக்குச் சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் அப்படின்னாங்கல்ல. அவரே எழுதிய பாடல்கள் மூலமாக தெரியுது அவரைத்தான் துணையாக நம்ம கொள்ள முடியும். அவர் எழுதி வச்சிருக்கிறாங்க யாரை துணை கொள்வோன்னு. அவர் இறைவன் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம இவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். வள்ளல் பெருமான்கிட்ட தான், ஐயா நீ தான் வழி சொல்லணும், உன் பாதம் நான் பண்ணிடுறேன், நண்பனே நலம் சார் பண்பனே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொற்பாதங்களை பணிஞ்சு, நான் இது மாதிரி நிறைய கெடு குணங்களையும் வஞ்ச நெஞ்சமும் கொண்டவனாக இருக்கிறேன், என்னைய நீ மேலேற்றி உன் பொற்பாதங்களை பணிஞ்சிட்டேன், என்கிட்ட நிறைய கெடு குணங்கள் இருக்குது. கடைசி பாடலில் சொன்னது மாதிரி நான் பலவிதமான கெடு குணங்கள் உடையவனாகவே இருக்கின்றேன், இருந்த போதிலும் உன்னை பாடுகிறேன், உனது அருளை வேண்டி உன்னை தஞ்சமடைந்து விட்டேன், எனது நண்பனாகிய நீ எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேட்டு அந்த அருளை அவர் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி நம்மளும் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்குள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்கி நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை மேலேற்றுவார் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.